அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் பார்க்க போற படம் ஸ்டாண்ட் யுவர் கிரவுண்ட். ஒரு இங்கிலீஷ் படம், தமிழ் டப்பிங்லே வந்திருக்கு. படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த படம் ஸ்டாண்ட் யுவர் கிரவுண்டுன்னு ஒரு லா, அதை மையமா வச்சு அமைக்கப்பட்ட ஒரு ரிவெஞ்ச் த்ரில்லர் மூவி தான். அந்த லா படி பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டுக்குள்ள இருக்கும்போது நம்மளை யாராவது அட்டாக் பண்ண வந்தா தற்காப்புக்காக அவங்கள கொலையே பண்ணலாம். அப்போ நமக்கு தண்டனை கிடையாது. அப்படி இருக்கிற சட்டம் நடைமுறையில் இருக்கிற ஒரு ஊர், அதை தனக்கு சாதகமா வச்சுக்கிட்டு நம்ம ஹீரோ எப்படி ரிவெஞ்ச் எடுக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை தான் இந்த கதை. நம்ம ஹீரோ ஒரு டவுனுக்கு தன் மனைவியோட வராரு. அங்க தன்னோட அண்ணன் வீடு இருக்கு. அந்த இடத்துல ஒரு லோக்கல் கேங், ஒரு கேங்ஸ்டர் கண்ட்ரோல்ல வச்சிருக்காரு அந்த ஊரை. ஸோ அவரோட அடியாட்கள் ஒரு மூணு நபர்கள் ஹீரோவோட வீட்டை சுத்து போட்டு மிரட்டுறாங்க. திடீர்னு கை கலப்பாகுது, வாய் வார்த்தை முட்டி மோதி மோசமா அடிச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒருத்தன் கொடூரமா கொலவெறி தாக்குதல்ல ஈடுபடுறாங்க. அதுல கதாநாயகிய கொன்னுடுறாங்க. கதாநாயகி மாசமா வேற இருக்காங்க. கதாநாயகன் வெறித்தனத்தின் உச்சத்துக்கே போய் அந்த 3 நபர்கள்ல ஒருத்தனை ஹீரோ கொன்னுடுறாரு. அது யாருன்னா வில்லனோட பையன். என்னதான் ஹீரோ மேல தவறு இல்லைனாலும் ஒரு கொலை பண்ணிட்டு இருக்காரு இல்லையா, அதனால ஹீரோவுக்கு 6 வருஷம் தண்டனை கிடைச்சிடுது. அந்த ஊர் சட்டப்படி வீட்டுக்கு வெளியே வச்சு கொலை பண்ணிட்டாருன்னு 6 வருஷம் ஜெயில புடிச்சு போட்டுறாங்க. இந்த 6 வருஷம் தண்டனை அனுபவிக்கிறாரு. ஹீரோ காத்துக்கிட்டு இருக்காரு. வெளியில அந்த 2 பேரையும், அந்த வில்லனோட கும்பலையும் ஒழிச்சு கட்டணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அதே மாதிரி ஹீரோ எப்ப வெளியில வருவான், வந்த உடனே அவனை கொடூரமா சாவடிக்கணும். இனிமே நம்மளை எதுக்குறதுக்கு எவனும் நினைச்சு கூட பார்க்க கூடாதுன்னு அந்த ஹீரோ மாதிரியே சாவு இருக்கும்னு எல்லோருக்கும் தெரியணும், நம்ம யாருன்னு காட்டணும்னு வில்லனும் காத்துக்கிட்டு இருக்கான். ஹீரோ வில்லன் 2 பேருமே ஒருத்தர் ரிவெஞ்ச் எடுக்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ நஷ்டப்பட்டது தன்னோட மனைவி, அதுவும் கர்ப்பமா வேற இருந்தவங்க. அதே மாதிரி வில்லன் நஷ்டப்பட்டது தன்னோட மகன், அவனும் வெறித்தனமா இருக்கான். இதுக்கப்புறம் அந்த பலிக்கு பலி எப்படி நடக்குது, அந்த லா படி எப்படி நடக்குது அப்படிங்கிறத இந்த படத்தோட மொத்த கதைய. இந்த கதையை பொறுத்த வரைக்கும் 2 சைடுமே எப்படியாவது பழி வாங்கி ஆகணும் அப்படின்னு ஒரு வெறியோட இருக்காங்க. இவங்க எப்படி பழி வாங்க போறாங்க அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. அந்த லா படி எப்படி இது நடக்க போகுதுன்னு அப்படிங்கிற எதிர்பார்ப்பு தான். ஒரு சில காட்சிகள் நல்லாவே இருந்துச்சு. ஒரு சில டிராப்லாம் ஹீரோ செட் பண்ணி ஒரு அட்டாக் பண்ணுவாரு. அந்த சீன்லாம் ஒரு அளவுக்கு ஓகேவா இருந்தது. மற்றபடி பெரும்பாலான படத்துல வரக்கூடிய காட்சிகள், ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே என்னமோ நடக்க போகுதுன்னு ஒரு பரபரப்பு இல்லாம சுத்தமா ஒர்க் அவுட் ஆகல. ஒரு இன்ஃபேக்ட் ஸ்டார்டிங்ல ஒரு எமோஷனல் சீன் இருக்கு. தன் கண் முன்னாடியே கர்ப்பமா இருக்கக்கூடிய ஹீரோவோட மனைவியை கொலை பண்றாங்க. ஸோ அதுக்கு ஹீரோவோட எமோஷன்ஸ் அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகல. இவ்வளவுதானா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் இந்த படத்துல வரக்கூடிய காட்சிகள் எதுவுமே ஆர்கனைஸ்டா இல்ல. எந்த ஒரு இடத்துலயும் நமக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் கிரியேட் ஆகவே இல்லை. சம்பந்தமே இல்லாத ஒரு கிளைமேக்ஸ் தான் வச்சிருக்காங்க. ஓவராலா ஒரு ரிவெஞ்ச் கான்செப்ட் தான். அடல் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் சில வயலன்ஸ் காட்சிகள்லாம் இருக்கு. செக்சுவல் காட்சிகள்லாம் கிடையாது. ரத்தம் தெறிக்கக்கூடிய வன்முறை காட்சிகள் படத்துல இருக்கு. ஸ்டாண்ட் யுவர் கிரவுண்ட் ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவி தான் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க பாருங்க. தமிழ் டப்பிங்கிலே OTT தளத்துல அவைலபிளா இருக்கு. மீண்டும் வேறொரு விமர்சனத்தில் சந்திப்போம். டெல்டா 7 நண்பர்களுக்கு நன்றிகள் பல.